ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்படி பீக்கங்காய் பொரியல் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 3 பொரிஞ்சதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பீக்கங்காயை நான் தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்து கூட வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ நான் சாம்பார் தூள் இல்லை மிளகாத்தூள் போடுறேன். ஸோ அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன். சரிங்களா? சிம்மில் வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி சுருண்டு வரணும். சுருண்டு வரும்போது அந்த மீதி தண்ணியை நம்ம எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், பீக்கங்காய் ரசம்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ என் பசங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அந்த தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த தண்ணி சுண்டி ஒரு நல்ல கொஜ்ஜு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்குனா சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த பீர்க்கங்காயில் நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை எடுத்து பசங்களுக்கு கொடுத்தா அதுவே ரசம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக தேங்காய் பூ போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா சுவையான பீக்கங்காய் பொரியல் ரெடி. இதுதான் என்னோடய ஸ்டைல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.